Welcome everybody, this is Jilfa on behalf of Pudiyugam Academy. Last chapter என்ன discuss பண்ணோம்? Humanoட diseases discuss பண்ணிருந்தோம் இல்லையா? Humanக்கு என்னென்ன diseaseலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது இந்த chapter என்ன அப்படின்னா we are going to deal with human physiology அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? Human physiology, which means உடல் இயங்கியல். உடல் இயங்கியல் எப்படி நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்க போறோம். அப்போ எதெல்லாம் எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஈஸியா கவர் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா we need to know about heart பத்தி படிக்கணும். நெக்ஸ்ட் lungs, நுரையீரல் என்ன பண்ணும்? சுவாசம் அப்படின்ற ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் பத்தி படிக்கணும். தென் நம்மளோட ரீப்ரடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். எம்ப்ரையோ ஃபார்மேஷன், எப்படி எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகுது, எங்க எவ்வளோ நாள் இருக்கு எம்ப்ரையோ. தென் வந்து மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்காங்க, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்காங்க, என்னென்ன ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபிசியாலஜி. தென் எக்ஸ்கிரீஷன் அப்படின்ற கிட்னியோட சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன படிப்போம்? நெஃப்ரான் அப்படின்ற ஒரு செல் பத்தி படிப்போம். எப்படி கிட்னில யூரின் ஃபார்ம் ஆகுது, யூரின் நம்ம பாடியை விட்டு எப்படி போகுது, யூரின்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் டைஜஷன், செரிமானம். இந்த டாபிக்கை நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே படிச்சுட்டோம். தென் நம்மளோட நரம்பு மண்டலம், சிஎன்எஸ், பிரெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை, தென் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், தென் நியூரான்ஸ், இதை பற்றி எல்லாம் படிச்சுட்டா ஃபிசியாலஜி அப்படின்ற சாப்டர் ஓவர். பேசிக்கான கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பாக போய் படிக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லங்ஸில் எந்த இடத்துல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் மாறுறாங்க நமக்கு தெரியும். நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம். we inhale oxygen and exhale carbon dioxide தெரியும். அப்போ எந்த இடத்துல இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அந்த क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. there is an organ called alveoli அப்படின்ற ஒரு கிரேப்ஸ் லைக் பார்ட் இருக்கு லங்ஸ்ல, கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச். நம்ம பாடி கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு வெளியில இருந்து வர ஆக்சிஜனை எடுத்துக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். தென் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதான் மசிலையும் நர்வையும் நரம்பையும் தசையும் கனெக்ட் பண்ணும் போது அங்க ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் பேர் என்ன? அசிடைல் கோலைன். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம். பேசிக்கான क्वेश्चंस தான். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியா படிக்கிறது அப்படின்றது தான் இந்த சாப்டர் இஸ் அபவுட். அப்படி பார்த்தா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study about heart. ஹார்ட்ல என்னென்ன, ஹார்ட் அப்படின்ற போது என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் பத்தியும், சர்க்குலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பத்தியும், தென் வந்து பிளட் செல்ஸ் பத்தி படிக்க போறோம். Okay, let's start this video by discussing what is inside blood. ரத்த சுழற்சியும் ரத்தத்தை பத்தியும் படிக்க போறோம். அப்ப blood அப்படின்னா என்ன? blood அப்படின்றது ஒயிட் பிளட் செல், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ், தட்டை அணுக்கள்,
சிகப்பணுக்கள், பிளாஸ்மா இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பிளட், ரத்தம் அப்படின்னே சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு செல்லோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்லெட் எதுக்கு உதவுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். பிளட் கிளாட்டிங்க்கு உதவுது. அப்போ அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம், ரத்தத்தை உறைய வைக்க உதவுது. அப்போ இந்த மாதிரி பேசிக் திங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பிளட் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ஹியூமன் ஃபீமேல்ல எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் இருக்கும், இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தானே. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஜென்ரல், நமக்கு ஒரு ஸ்கூலிங்ஸ்ல நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ண போறோம். ஜென்ரலி பாருங்க 4 to 5 லிட்டர்ஸ் ஃபீமேல்ல இருக்கு, 5 to 6 லிட்டர்ஸ் மேல்ல பிளட்டோட லெவல் இருக்கு. அப்ப பிளட் அப்படின்றது என்னன்னா, கவனிங்க, பிளட் அப்படின்றது இட் இஸ் a fluid connective tissue. எப்படி ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் இப்ப ஒரு ஆர்கன் இருக்காங்க, ஹார்ட் இருக்காங்க, கீழே கிட்னி இருக்காங்க. அப்போ கிட்னியும் ஹார்ட்டையும் ஒரு பிளட் வெசல்ஸ் தானே கனெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்கன் எல்லாம் சேர்ந்தது தான் திசுக்கள் நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் எந்த டிஷ்யூ கனெக்ட் பண்ணும், நம்ம உடம்புல கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு திசு. இந்த இணைப்பு திசுவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் பிளட். இது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் ஃப்ரம் பிரெயின் டு கிட்னி லெக் வரைக்குமே எல்லாமே கனெக்ட் பண்றது யாரு, இந்த கனெக்டிவ் டிஷ்யூவான ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவான பிளட் தான். அப்போ பிளட் அப்படின்றது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. நமக்கு டக்குன்னு டிஷ்யூ அப்படின்னா என்ன தோணும், ஒரு செல் தான் தோணுமே தவிர பிளட் ஞாபகம் வராது. ஸோ ரிமெம்பர், பிளட் அப்படின்றது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ which consists of 55% of plasma and 45% of blood cells. அப்போ ஒவ்வொரு பிளட் செல்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளாஸ்மானா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க, பிளட் செல்ஸில் ஆர்பிசிஸ் இருக்காங்க, பிளேட்லெட்ஸ் இருக்காங்க. பிளேட்லெட்ஸை த்ரோம்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க. சிகப்பணுக்களை எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பிளட் செல்ஸை WBCன்னு சொல்கிற வெள்ளை அணுக்களை லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட் ஆஃப்டர் மீ, லியூகோசைட்ஸ் அப்படின்னா WBC, எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா RBCs, த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா பிளேட்லெட்ஸ். இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளட் செல்ஸ் பிரசன்ட் இன் ஆர் பிளட். அப்போ இந்த 55% விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே இவங்க தான். அப்போ பிளாஸ்மா அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, பிளாஸ்மால என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். ஆன்டிபாடிஸ், இந்த ஆன்டிபாடிஸில் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைஃபாய்டு வருது. டைஃபாய்டு பாக்டீரியாவுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைஃபாய்டு 20 நாள் உங்களுக்கு ஃபீவராக இருக்குது. 20 நாளில் 10 நாளைக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நார்மலாக ஃபீல் ஆவீங்க. ஃபஸ்ட்டு காய்ச்சல் ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் தான் உங்களால் எந்திரிக்கவே முடியாத மாதிரி இருக்குது. 10ஆவது நாள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் பாடியில் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஆன்டிபாடிஸ் இப்போ உருவாகிடுச்சு. ஓகே, ஆன்டிபாடிஸ் என்ன தெரியுமா பண்ணும், ஓகே நீ இப்படி தான் இருக்கியா, அப்போ உன்னை என் பாடியிலேருந்து நீக்கிறதுக்கு உன்ன மாதிரியே ஒரு ப்ரோட்டீனை நான் உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்ட்ரக்சரில் மேலே ஒட்டி நியூட்ரலைஸ் பண்ணிடும், உடைச்சு போட்டுரும். ஓகே, அப்போ இது என்ன பண்ணும், நம்ம பிளாஸ்மாவில் மெமரி செல்ஸாக ஸ்டோர் ஆகிடும். இவன் இப்படி தான் இருப்பான், டைஃபாய்டு இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் டைஃபாய்டு பாக்டீரியா என்டர் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே 100 பாக்டீரியா என்டர் ஆகுது. நம்ம ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆல்ரெடி இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh
இதுக்கு இந்த டைஃபாய்டுக்கு அகேன்ஸ்டா 1 lakh ஆன்டிபாடிஸை நம்ம இம்யூன் சிஸ்டம் கிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிடும். அப்போ 1 lakh ஆன்டிபாடிஸ் வந்து அந்த 100 பாக்டீரியாவும் ஒரு நாள்ல எலிமினேட் பண்ணிடுவாங்க. நமக்கு லைட்டா சிம்டம்ஸ் மட்டும் வந்துட்டு போயிடும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் உங்க உடம்புல இருக்கா இல்லையா, இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்மாவை எடுத்து தான் பார்ப்பாங்க. பிளாஸ்மா அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய எல்லோ கலர் லிக்விட், நம்மளோட வாட்டரி கண்டென்ட் தான். பாருங்க, இந்த எல்லோ கலர் லிக்விட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பிளாஸ்மா. இதுல தான் நம்மளோட பிளட் செல்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஓகே, இந்த பஃபி கோட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அப்போ நம்ம ஒரு நம்மளோட பிளட் செல்ஸை நம்மளோட பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு போய் லேப்ல என்ன பண்றாங்க, சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இந்த சென்ட்ரிஃபியூஜ்ல கொடுத்து அனலைஸ் பண்ண போறாங்க. அப்போ பஃபி கோட்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அப்போ பஃபி கோட்னா என்ன தெரியுமா, இந்த ஒயிட் கலர் லேயர் தான். அப்போ இந்த ஒயிட் கலர் பஃபி கோட் லேயர்ல என்ன டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்போ பஃபி கோட்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், WBC அப்படின்ற லியூகோசைட்ஸ் பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் 45% என்ன ஆஃப் எரித்ரோசைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா, இந்த நம்மளோட சென்ட்ரிஃபியூஜ் பண்ண இடத்துல செடிமெண்டா கீழே படிஞ்சிருப்பாங்க. யாரு, எரித்ரோசைட்ஸ். அப்போ நம்மள எரித்ரோசைட்ஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இங்கே ஒரு நீடில் விட்டு எடுத்து பார்ப்பாங்க. பஃபி கோட்ல இருக்கக்கூடிய WBCயை பத்தி அனலைஸ் பண்ணுமா, இங்கே ஒரு நீடில் விட்டு இந்த ஒயிட் கலர் லேயர் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாங்க. உங்க ஆன்டிபாடிஸை ரிசர்ச் பண்ணணுமா, இந்த எல்லோ கலர் லேயரை ஒரு நீடில் விட்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாங்க. திஸ் இஸ் அபவுட் பிளாஸ்மா பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ பிளட் செல்ஸ்ல யார் யாரை பத்தி பார்த்தோம், எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ். எரித்ரோசைட்ஸ் பிளாஸ்மா பத்தி பார்த்துட்டோம். இப்போ எரித்ரோசைட்ஸ் அப்படின்ற RBCs அப்படின்ற இரத்த சிவப்பு அணுக்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. இவங்களுக்கு என்ன இருக்காது, உட்கரு இருக்காது. எஸ், இவங்களுக்கு என்ன இருக்காது, உட்கரு இருக்காது. Then male have about 5.2 million erythrocytes. பாருங்க 5. whereas female வந்து 4.5 erythrocytes per cubic millimeter of blood. அப்போ RBCs மேலுக்கு 5.2 இருக்காங்க, ஃபீமேலுக்கு 4.5 இருக்காங்க. RBCs first 4 to 5 liters of blood ஃபீமேலுக்கு, 5 to 6 liters of blood மேலுக்கு இருக்கு அப்படின்றத படிச்சோம். இதை விட இங்க இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, RBCஸ்க்கு ரெட் கலர் கொடுக்கறது யாரு அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் தான் RBCஸ்க்கு சிகப்பு கலரை கொடுக்கக்கூடியது, சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஹீமோகுளோபின் இந்த கண்டென்ட் தான் என்ன பண்ணும், இதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட் செல். அதனால தான் இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி அவுட் பண்ணிட்டு போறதுனால தான் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை என்ன சொல்றோம், ஆக்சிஜனேட்டட் செல் அப்படின்னு சொல்றோம். இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹீமோகுளோபின். உடலினுள் ஆக்சிஜனை கடத்தும் ஆக்சிஜனுடன் இணைந்த நிலையில் அதுக்கு பேர் ஆக்சி ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆக்சிஜனும் ஹீமோகுளோபின் சேர்ந்து தான் ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டெம் செல்ல இருந்து, நம்மளோட போன் மேரோல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற RBCs 110 120 மேலுக்கு ஃபீமேலுக்கு சராசரியா 120 நாள் தான் உயிரோட இருக்கும். 120வது நாள் அன்னைக்கு எங்க போகும், ஸ்ப்ளீனுக்கும் மண்ணீரலுக்கும் கல்லீரலுக்கும் போய் இறந்துடும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும், உடஞ்சு போயிடும். ஸோ பாருங்க, போன் மேரோன்னு அப்படின்றது நம்ம தொடை எலும்புக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுல தான்
என்ன எல்லா செல்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. நம்ம லியூக்கோசைட்ஸ், ஆர்பிசிஸ் எல்லா செல்ஸுமே அதை தான் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம் செல் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போய் மெச்சூர் ஆவாங்க. ஓகே, அப்படி மெச்சூர் ஆகிற ஆர்பிசிஸ் அப்படின்ற இரத்த சிகப்பு அணுக்கள் மேலில் 120 நாள் இருக்காங்க, ஃபீமேலில் 110 நாள் தான் உயிரோடு இருக்காங்க. கடைசியாக எங்கே போய் அவங்க செத்து போகிறாங்க, அட் ஸ்ப்ளீன் அப்படின்ற மண்ணீரல்லையும் லிவர் அப்படின்ற கல்லீரல்லையும், கல்லீரல் மண்ணீரலில் உளிக்கப்படுகின்ற டிஸ்இன்டிகிரேட் அப்படின்றது ஜஸ்ட் சிதைக்கப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ் ஆர் இரத்த வெள்ளையணுக்கள் என்ன சொல்கிறோம், லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு ஹீமோகுளோபின் கிடையாது, ஹீமோகுளோபின் கண்டென்ட் லியூக்கோசைட்ஸ்க்கு இல்லை. தட் இஸ் வை தே அப்பியர் என்ன கலரில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு லைட் கலர்ஸில் இருப்பாங்க. ஓகே, ஆர்பிசிஸ் எரித்ரோசைட்ஸ், ஆர்பிசிஸ் நான் நியூக்ளியேட்டட் செல்னு படித்தோம். நியூக்ளியஸ்ன்ற உட்கரு இல்லை. ரிமெம்பர், WBC நியூக்ளியேட்டட் செல், உட்கரு உண்டு. லியூக்கோசைட்ஸ் அப்படின்ற WBCயோட வேலை என்ன தெரியுமா, தே protect the body against invading microorganism. உடலை தாக்கக்கூடிய நோய் கிருமிகள்லேருந்து யார் முதல்ல நம்ம உடம்பை காப்பாற்றுறா அப்படின்னா WBC செல் தான். அவங்க ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் படி என்ன பண்ணுவாங்க, உள்ள என்டரான உடனே ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எலிமினேட் பண்ண. அப்போ ஃபஸ்ட்டு யார் வரா, WBCs தான் வராங்க. அப்போது 5 டைப்ஸ் ஆஃப் WBCs இருக்காங்க. நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், lymphocytes and monocytes. ஓகே, நியூட்ரோஃபில் இவங்க நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம பாடியிலேருந்து கிளியர் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. 60 to 70% ஆஃப் WBCs நியூட்ரோஃபில் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உடம்பை தாக்குற நுண்ணுயிரிகள் கிட்ட இருந்து நம்ம உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது யார், ஃபஸ்ட்டு நியூட்ரோஃபில் தான். அடுத்தது ஈஸ்னோஃபிலும் பேசோஃபிலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்போது இவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. தட் இஸ், ஏதோ ஒரு ஒவ்வாமை நம்ம உடம்புல நடக்குது, நம்ம உடம்பு ஏதோ ஒரு ஃபாரின் பாடி உள்ள என்டர் ஆகுது, நம்ம உடம்புக்கு அதுக்கும் ஒத்துக்கலை அப்படின்னா இந்த செல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சுற்றி போய் சேர்ந்து அவங்கள எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு ஒவ்வாமை நடக்குது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஈசோஃபிலும் பேசோஃபிலோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லைன்னா ஜென்ரலி நம்மளோட ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் பிளட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இவங்களோட அமௌண்ட்லாம் 0வாக தான் இருக்கும். நியூட்ரோஃபில் தான் அதிகமாக 5 இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ், 60 to 70%. லிம்போசைட்ஸ் அப்படின்ற லியூக்கோசைட்ஸ் which are very smallest leukocytes. இந்த லிம்போசைட்ஸும் எங்கேருந்து உருவாகிறாங்க அப்படின்னா, லிம்போசைட்ஸ் இருக்காங்க இல்லையா, லிம்போசைட்ஸ் அப்படின்ற லிம்போசைட் நிணநீர் செல்கள், இவங்களும் ஸ்டெம் செல் தான், போன் மேரோ தான். போன் மேரோலேருந்து உருவாகி, எல்லா செல்ஸுமே போன் மேரோலேருந்து தான் உருவாகி எங்கே போய் மெச்சூர் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ளீனுக்கு போய், ஸ்ப்ளீன்லையும் தைமஸில், லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்ற நிணநீர் சுரப்பிகளில் போய் மெச்சூர் ஆகிறாங்க, பெருசாகிறாங்க. ஓகே, மெச்சூர் ஆகுறாங்க. மெச்சூர் ஆகிட்டு அவங்கள 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம், பி செல் அண்ட் டி செல்ஸ். இந்த பி செல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் மெமரி செல்ஸ்னு சொல்லுவோம். இவங்க தான் அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். ஓகே, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் யாருன்னா பி செல் தான், மெமரி செல்னு சொல்லுவோம். இவங்க தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகே, இந்த நோய் இப்படி இருக்கும், இவங்க வந்தோடனே அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் நாளே இந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பி செல் தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸை. டி செல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பி செல் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு டி செல் என்ன பண்ணுவாங்க, கடகடன் போய் அட்டாக் பண்ணுற வேலை தான் அவங்க வேலை. அப்போது எய்ட்ஸ் அப்படின்ற HIV வைரஸ் ஃபஸ்ட்டு யாரை திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க, இந்த டி செல்லை அட்டாக் பண்ணி டி செல்லை கம்மி பண்ணி விட்டுருவாங்க.
அதனால தான் நிறைய டிசீசஸ் வரும். டி செல் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வைரஸஸ்க்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டி செல் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் டி செல் தான் எஃபெக்ட் பண்ணும். ஆன்டிபாடிஸ் எல்லாம் 2-3 நாள் கழிச்சு தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது பி செல் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். லிம்போசைட்ஸை பொறுத்த வரைக்கும் பி செல், டி செல். பி செல் ஆன்டிபாடி, டி செல் வைரஸை கில் பண்ணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி செல்ங்க, பி செல். மோனோசைட்ஸ் அப்படின்றது லார்ஜஸ்ட் லியூக்கோசைட்ஸ், இருக்கிறதுலே பெரிய செல்கள் யாருங்க, பெருசாக இருப்பாங்க. 5 செல்லையும் பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ் தான் பெருசாக இருப்பாங்க. பாருங்கள், மோனோசைட்ஸ். இவங்க லிம்போசைட். ஈசனோஃபில், பேசோஃபில். இவங்க நியூட்ரோஃபில். நியூட்ரோஃபில் இருக்க உட்கரு பாருங்க நிறையாவா உடஞ்சு இருக்கனால இவங்கள பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மோனோசைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, they destroy bacteria, dead cells and cell fragments. பழைய செல்லுங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேலை மோனோசைட்டுங்களோட. இறந்த செல்கள், பாக்டீரியாக்கள், செல் ஃப்ராக்மெண்ட்ஸ், துணுக்கைகள் போன்றவற்றை அழித்துவிடும் தன்மையுடையவை. உடல் தொற்று நோயால் தாக்கப்படும் வேலைகளில் இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஓகே, பிளட் பிளேட்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய த்ரோம்போசைட்ஸ், இவங்களோட வேலை என்ன தெரியுமா, coagulation of blood. வெரி இம்பார்ட்டன்ட். பிளேட்லெட்டோட வேலை என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் இட் டவுன். பிளேட்லெட்ஸோட வேலைகள் என்ன? ரத்த உறைதல், பிளட் கோஆகுலேஷன். அப்போ பிளேட்லெட்டோட கவுண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு தாக்கப்பட்ட நோய் டெங்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. இவங்க 5 to 9 days தான். 9th day இவங்க என்ன பண்ணுறாங்க, சிதைக்கப்பட்டு வேற ஒரு புது செல் உருவாக்கப்பட்டுறாங்க. ஓகே, இப்போ ரெசிபியன்ட் பிளட் டைப், மேட்சிங் டோனார் பிளட் டைப். ஏன் இதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா பாருங்க, இந்த கொஷினை நான் நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் பார்த்துருக்கேன். ஏபிஓ பிளட் குரூப்பிங். நம்ம உடம்புல இருக்க பிளட்டை ஏபிஓன்னு 3 டைப்பாக, மேஜர்லி 3 டைப். ஏன்னா இதை விட்டு ஜெட் பிளட் குரூப் இருக்காங்க, ஹெச் பிளட் குரூப், பாம்பே பிளட் குரூப் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஏபிஓன்னு மேஜராக 3 பிளட் குரூப் இருக்காங்கன்னு யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு சூஸ் லான்ஸ்டினர். இது நான் இந்த கொஷின் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மறந்துடாதீங்க. லான்ஸ்டினர். ஓகே, அப்போது ஓ அப்படின்றது தான் என்னன்னா யூனிவர்சல் டோனார். ஓ பிளட் குரூப்பை பிளட் குரூப் இருந்துச்சுன்னா உங்களால் டொனேட் பண்ண முடியும். எந்த பிளட் வேணால் டொனேட் பண்ண முடியும். யூனிவர்சல் டோனார் கொடுக்க முடியும். யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னா எந்த பிளட் டைப்பாக இருந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஏபி பாசிட்டிவ். ஓகே, ஓ அப்படின்றது யூனிவர்சல் பிளட் டோனார், எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்றது என்ன பண்ணும், எல்லா பிளட் குரூப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போது ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை யார் டிஸ்கவர் பண்ணா, லான்ஸ்டினர். ஓகே, தென் RH ஃபேக்டர் அப்படின்றது என்ன தெரியுமா, நம்ம ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. விச் மீன்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா, இப்போ இதுதான் என்னோட ஏ செல்னு வச்சுக்கோங்க. என்னோட இதில் ஒவ்வொரு செல்க்கு மேலேயும் ஆன்டிஜெனிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ரோட்டீன், ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கொரோனாக்கெலாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளட் செல்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸாம்பிள், இதை ஏன்னு வச்சுக்குவோம், இதை பீன்னு வச்சுக்குவோம். ஓக்கு எந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸுமே இருக்காது. ஓ அப்படின்றது என்ன தெரியுமா, பாருங்க, ஓ அப்படின்றது என்ன தெரியுமா, ஏபி
ஓகே, ஏபினா 2 புரோட்டீனுமே இருப்பாங்க. எஸ், இந்த O பாசிட்டிவ் O நெகட்டிவ் அப்படின்றது ஓக்கு மேலே எந்த ஆன்டிஜெனிக் புரோட்டீனும் இருக்க மாட்டாங்க. இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்க்கு என்ன இருப்பாங்க, இந்த ஆன்டிஜெனிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, RH நெகட்டிவ் அப்படின்ற இடத்துல இந்த எப்படி இருப்பாங்கன்னா, இது A, இந்த செல், இது B, இந்த இது இருந்துச்சுன்னா, இந்த ஆன்டிஜெனிக் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா A பாசிட்டிவ், இவங்கெல்லாம் இல்லைன்னா A நெகட்டிவ். அதே மாதிரி பிலையும் அப்படிதான், ஏபிலையும் அப்படிதான், ஓலையும் அப்படிதான். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத RH அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இட் இஸ் த புரோட்டீன் டி ஆன்டிஜன், அந்த மேல இருக்கிறத டி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். present on the surface of the red blood cells in majority 80% of the humanக்கு ஏதோ ஒரு ஆன்டிஜன் இருக்கதா செய்யும், அதுதான் பாசிட்டிவ்னு சொல்றோம். இந்த RH அப்படின்றது எதுல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, RH அப்படின்றது ரீசஸ் மங்கில இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு நேம். ஓகே, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம்ல, அது RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த RH ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இது ரீசஸ் மங்கி அப்படின்ற ஒரு மங்கி கிட்ட இருந்து வந்த நேம். ஏன் அப்படின்னா, அதோட இரத்த சிவப்பு அணுக்களும் நம்மளோட சிவப்பு அணுக்கள்ல காணப்படுற அந்த டி ஆன்டிஜனும் நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய டி ஆன்டிஜனோட ஸ்ட்ரக்சர்ஸும் ஒத்து போகிறனால அந்த மங்கியோட நேமை இந்த செல்லுக்கு நேமா வச்சிடுறாங்க, RH ஃபேக்டர் அப்படின்ற ரீசஸ். ஓகே, இப்போ individuals who carry the antigen D on the surface of the red blood cells are RH positive, which do not carry antigen D, அவங்களை என்ன பண்றாங்க, RH நெகட்டிவ்னு சொல்றாங்க. இரத்த சிவப்பு அணுக்களில் மேற்பரப்பில் இந்த ஆன்டிஜன் காணப்பட்டால் அவர்களை RH உடையோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனிதர்கள் உடையோர் அப்படின்னு சொல்றோமா. ஆன்டிஜன் அற்றவர்கள் யாரு அப்படின்னா, இந்த RH அப்படின்ற டி ஆன்டிஜன் இல்லாதவங்க. ரத்தம் செலுத்தும் முன்பு இந்த RH பொருத்தத்தை கண்டிப்பா பார்க்கணும், அதுதான் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்றோம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்காது, அந்த ரத்தம் ஒத்துக்காம சீரியஸான இஷ்யூஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேர்ட், எரித்ரோசைட்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். எரித்ரோசைட்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இது என்ன தெரியுமா நடக்கும், RH நெகட்டிவா இருக்கிற ஒரு லேடி, RH நெகட்டிவ் அப்படின்னா அந்த ஸ்பைக் புரோட்டீன் இல்லை, நெகட்டிவ் பிளட் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிளட் குரூப் B நெகட்டிவ். If she is conceived with a fetus with பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு கரு அவங்க கிட்ட உருவாயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில் ஒன்றும் நடக்காது. செகண்ட் பிரெக்னன்சியில் நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெலிவரி நடக்குது இல்லையா, டெலிவரி நடக்கும்போது அவங்களோட அந்த குழந்தையோட பாசிட்டிவ் பிளட் செல்ஸ் கூட நம்மளோட இம்யூனிட்டி ரியாக்ட் பண்ணி, ஓகே இது ஏதோ வெளியிலேருந்து வந்த செல் மாதிரி இருக்கே, நம்ம பாடி செல்லே கிடையாது, வெளியிலேருந்து வந்த செல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சென்சிட்டைஸ் ஆகிடும். அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கும். ரெண்டாவது தடவை அவங்க பாசிட்டிவ் பிளட் டைப் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கன்சீவ் பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாடி என்ன பண்ணும், இது ஆன்டிஜன் ஆட்டிருக்கு, ஒரு வைரஸ் ஆட்டிருக்கு, ஒரு பாக்டீரியாவாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த கருவை அழிச்சிடும். இதுதான் எரித்ரோசைட்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஓகே, இதுக்கு இந்த கண்டிஷன் இருக்கிற ஒரு லேடிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, 3 இன்ஜெக்ஷன், 6th month 3rd month 9th month இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பேரு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோகம். ரோகம் எதுக்கு, ரோகம் எதுக்கு அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற கண்டிஷனை நம்ம ப்ரெக்னென்ட் லேடி கிட்ட சப்ரஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு எரித்ரோ
சைட்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற கண்டிஷனை இல்லாமல் ஆகிறதுக்கு ரோகம் இன்ஜெக்ஷன், இது ஒரு இம்யூனோகுளோபுலின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே, ரோகம் இன்ஜெக்ஷன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பிளட் செல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் வீடியோ லான்ஸ்டினர் மறக்க வேண்டாம், பிளட் செல்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட். Please keep watching for my next video, which is about the circulatory system, how heart functions அப்படின்றத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you so much for watching.